ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் ஆர்த்தி. சப்பாத்தி அப்புறம் ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான எக் டிஷ் தான் இப்போ பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொல்கிற மாதிரி ஒரு ஸ்டெப் கூட ஸ்கிப் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக வரும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக உப்பு, ஒரு பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன், அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு ஒரு 4 தக்காளியே, பெரிய தக்காளி அதை ஒன்றும் பாதியமாக நான் பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூடவே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக சிக்கன் பவுடர் மட்டும் ஆட் பண்ணி நிறையா கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு நிறைய தாராளமாகவே தண்ணி விட்டு அதில் இப்போ ஒரு 4 முட்டையை நம்ம உடச்சி ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்லேயே வச்சுக்கோங்க, கேஸை ரொம்ப சிம்மில் வச்சுட்டு ஆட் பண்ணுங்கள், இல்லைனா முட்டையெல்லாம் திரிஞ்சு ஓடிடும். பாருங்கள், 4 முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. அதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நம்ம சிம்லேயே வச்சு வேக வைக்க போகிறோம். 10 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கும். எவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருக்கு பாருங்கள். மறக்காமல் இந்த டிஷ்ஷை வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.